நான் வெளிச்சத்தை குறித்து மாத்திரம் சொல்லவில்லை, இந்த வெளிச்சம் உங்களுக்கு ஜீவனை அது கொண்டு வந்து செய்யும். இங்க உட்கார்ந்து இருக்கிறோம், எத்தனை பேர் தரித்திரவனா உட்கார்ந்து இருக்கிறோம். யார் எனக்கு அப்படியே அங்க முகத்தை நானு அந்த உள்ளான மனசை இங்க இருந்து உள்ள பார்த்தா எல்லாரையும் பாவமா இருக்கு. எல்லாம் பற்றாக்குறையில் இருக்கிறோம். அடுத்த வேலைக்கு என்ன செய்யுது? வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குது, தொழிலில் இந்த போராட்டம் இருக்குது, குடும்பத்தில் இப்படிப்பட்ட கஷ்டத்தை தாண்டி வர வேண்டியது இருக்குது. ஒரு சைடு மனுஷனால போராட்டம், ஒரு சைடு சூனிய மாந்திரியத்தினால போராட்டம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் கடந்த சில மாதங்களாய் த லைட், வெளிச்சம் என்கிற ஒரு மகிமையான ஒரு வார்த்தை நாம் தேவனுடைய வசனத்தை கொண்டு நாம் தியானித்தோம். Jesus told that I am the light of the world. இயேசு சொன்னார், நான் இந்த உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். Why did Jesus proclaim such a word? ஏன் இயேசு கிறிஸ்து நான் உலகத்துக்கு ஒளியாய் இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும்? There had been many duplicacy lights in this. பலவிதமான உண்மைக்கு புறம்பான, சத்தியத்துக்கு புறம்பான, வேதத்திற்கு புறம்பான, நம்மை தீய வழிகளிலும் தீய நோக்கங்களிலும் நாம் அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு the spirit of hypocrisy, மாய்மாலத்தின் ஆவிகளினாலே பிணைக்கப்பட்டிருக்கிற பொழுது ஒளியை குறித்ததான பிரித்தெடுத்து இது உண்மை இது பொய் என்பதை அறியாத சூழ்நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு வாழ்க்கையை God wants to transform. தேவன் அவர்களை ஒரு மறுரூபப்படுத்த வேண்டும் என்பதற்காக சொன்ன வார்த்தை தான் நான் ஒளியாய் இருக்கிறேன். There is no other alternate. கிறிஸ்து சொன்ன அந்த ஒளிக்கு எந்த விதமான வேறொரு மாற்று கருத்தான ஒளி இல்லை என்பதினாலே God proclaimed that I am only the light of the world. நாம் அதை யோவான் எழுதின சுவிசேஷ அதிகாரம் 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்திலே நாம் அதை இப்படியாக நாம் வாசிக்கிறோம். மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். The word of the God, the scripture says like this. The word given in John chapter 8:12 is for the future. It is for the proposed life. அது எதிர்காலத்துக்கும் தீர்மானிக்கப்பட்ட proposed லைஃபுக்கும் சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனம். It is not teaching about the past. அது பழமை காரியங்களை குறித்து அது கற்றுக் கொடுக்கவில்லை. எதிர்கால திட்டத்தை அது நமக்கு வலியுறுத்துகிறது. பழமையை குறித்து அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர்கள் இருளிலே நடவாமல். So the people prevail. மக்கள் சார்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கை அது இருளிலே தான் இருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, கிறிஸ்து நமக்காக பிறந்து மரித்து இன்றைக்கு 2000 ஆண்டுகளை கடந்து நாம் சென்று கொண்டிருக்கிறோம். பட் இன் வெயிட். ஆனால் பிரச்சனை என்ன? அவர் சொன்னார், ஒளியை குறித்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அது கற்றுக் கொடுக்கப்பட்டது. ஆனாலும் இன்னைக்கு நம்ம மனிதனுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, வீட்டில் 4 பசங்கன்னா 4 எல்லாம் தலை சிறந்தவர்களா இல்லை. அப்பா அம்மா இருக்காங்க, சரியில்லை. தாத்தா பாட்டி இருக்கிறாங்க, சரியில்லை. பெற்ற பிள்ளைகள் இருக்கிறாங்க, சரியில்லை. அட்லீஸ்ட் 1வது உருப்படியா பாட்டு தான் இருக்கு. ஒரே ஒரு ஊரிலே ஒரே ஒரு ராஜா. ஒரே ஒரு ராஜாவுக்கு என்னது? ஒரு ராணி.
இந்த ராணி பெற்றது எத்தனை? 9. 9ல் 1 கூட அப்போ உலகத்தை அறிந்து ஆராய்ந்து எழுதப்பட்ட ஒரு கவிதையே எப்படி இருக்கு? அந்த பெற்ற 9ல் 1 கூட. கிரைஸ்ட் இத 2000 years before இதை நமக்கு வலியுறுத்தி சொல்லிட்டார். I don't proclaim myself as the light. This light will bring life to you என்று சொல்லுகிறார். நான் வெளிச்சத்தை குறித்து மாத்திரம் சொல்லவில்லை, இந்த வெளிச்சம் உங்களுக்கு ஜீவனை அது கொண்டு வந்து சேரும். நம்ம இங்க உட்கார்ந்துருக்கோம், எத்தனை பேர் தரித்திரவனா உட்கார்ந்துருக்கிறோம். யார் எனக்கு அப்படியே அந்த முகத்தை நான் அந்த உள்ளான மனசை நான் இங்க இருந்து உள்ள பார்த்தா எல்லாரையும் பாவமா இருக்கு. எல்லாம் பற்றாக்குறையில் இருக்கிறோம். அடுத்த வேலைக்கு என்ன செய்யுது? வீட்டில் இந்த பிரச்சனை இருக்குது, தொழிலில் இந்த போராட்டம் இருக்குது, குடும்பத்தில் இப்படிப்பட்ட கஷ்டத்தை தாண்டி வர வேண்டியது இருக்குது. ஒரு சைடு மனுஷனால போராட்டம், ஒரு சைடு சூனியம் மாந்திரியத்தினால போராட்டம், ஒரு சைடு பணம் இருக்குது, பொருள் இருக்குது, சாயந்தரம் டாக்டருக்கு அப்பாயின்மெண்ட் கிடைக்கல, வெறும் ஒரு கார்டியாலஜி பார்த்துட்டா அது பத்தலை, கார்டியாலஜியை சொல்லிட்டா நியூராலஜியை தர வேண்டியது இருக்குது. இப்படி ஒவ்வொரு காரியங்களும் சரீரத்தில் மொத்தம் இந்த 6 அடி இந்த உடம்புக்குள்ள பல பிரச்சனைகள். படிச்சா மறந்து போகுது, நினைச்சா மறுபடியும் நினைக்க முடியல. போராட்டங்கள் வாழ்க்கையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழல். வாய் இங்கே ஒரு பெண்மணியை கொண்டு கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து தான் எதற்காக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டாரோ, ஒருவரும் கெட்டு போவதில்லை என்று பிதாவினுடைய சித்தத்தை கிறிஸ்து இயேசு மூலமாய் நிறைவேற்றும்படி கிறிஸ்து நமக்காக அனுப்பப்பட்டார். அருமையான தேவ ஜனமே, he is a good teacher, he is a good philosopher, he is good in everything. Not only in that, he carried himself not for him but for us. அவர் தன்னை அதிகமாக யோசனை பண்ணார். எதுக்காக? அவருக்காகவா? நமக்காக ரொம்ப யோசனை பண்ணார். ஆனா நாம நமக்காக தான் யோசனை பண்றோம். மற்றவனை பத்தி ஈஸியா ஒரு தப்பு, இல்ல நான் இல்ல அவன் தான். ஒரு பிரச்சனை, நான் இல்ல அவன் தான் காரணம். டக்குன்னு பாத்தீங்கன்னா விளையாட்டு கழுவுனா மாதிரி என்ன பண்றான்? நான் இல்லைங்க. கிரைஸ்ட் என்னைக்காவது நீ சொல்லி உன் பிரச்சனை எடுத்துக்கிட்டாரா? உன் பாவத்தை அவர் சொல்லி எடுத்துக்கிட்டாரா? நீ கேட்காமலே அவர் எடுத்துக்கொண்டு. அப்படிதான் ஒரு இன்சிடென்ட் இப்ப நம்ம யோவான் 8ஆம் அதிகாரத்துல பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்க அருமையான ஒரு மகள், நல்ல மகள், அந்த மகளை சீர்படுத்துகிறார். நல்ல ஒரு டிசைனிங் பவர் அவருக்கு கொடுக்கிறார். நல்ல பகுத்தறிகிற ஞானத்தை அவருக்கு ஊற்றுறார். அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் விபச்சாரத்துல பணம் சம்பாதிப்பதுதான். இப்ப அவளை மாத்துறாரு. எப்படி மாத்துறாரு? வாசிக்க கேட்போம். 10வது வசனம், 11வது வசனம். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரியை தவிர வேறு ஒருவரையும் காணாமல் ஸ்திரியே உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள் இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை. நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதுக்கு நான் வரல. These people are behaving with humanity. இவங்க மனிதனுக்குள் இருக்கக்கூடிய சித்தத்தை தான் இவர்கள் செயல்படுத்துகிறார்கள். நம்மளே பாருங்க, கொஞ்சம் தெரிஞ்ச ஒரு அல்டாப் நமக்குள்ள வந்தது, நமக்கே தெரியாது எங்க இருந்தா வந்தது இந்த அல்டாப்பு. பார்த்தா கொஞ்சம் தெரிஞ்சதுனால முழுசா தெரிஞ்சா வந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட
கிட்டத்தட்ட இங்க இருக்கிறவங்க நம்ம எல்லாருமே மேடையில் நின்னா நானும் சரி, அங்கே உட்காந்தா நீங்களும் சரி, இந்த கொஞ்சமா தெரிஞ்சிருக்கிறதுனால என்ன ஆகுதுங்க, கொஞ்சம் ஒரு பிடித்த கொஞ்சம் அழகா இருந்தா பாருங்களேன், இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணி. அழகு இல்லாதவன் பாருங்க எல்லாத்தையுமே விட்டுறாங்க, எவ்வளவு போட்டாலும் கருப்பு கருப்பு பிரச்சனை. இந்த மாதிரி அப்நார்மல் தான், அதுக்கு பேர் தான் ஆண்டவர் சொல்றாரு ஹமர்ஷியா. இப்ப இந்த பாப்பா சொல்றாரு ஒரு வார்த்தை, இனி நீ பாவம் செய்யாதே, நான் உன்னை ஆக்கினைக்குள்ளாக. ஏன் இயேசு கிறிஸ்து ஆக்கினைக்குள்ளாக தீர்க்க மாட்டேன்னு சொன்னாரு? நம்ம கடந்த வாரத்துக்கு முன்பான ஒரு வாரத்துல நம்ம பார்த்தோம், கிறிஸ்துவுக்கு மன்னிக்கிற அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. மனிதனையும் அப்படி மன்னிக்கிற அதிகாரத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். ஆனா மனுஷன் என்ன செய்யறான்? இங்க எத்தனை பேர் மன்னிச்சிருக்கீங்கன்னு ஒரு லிஸ்ட் எடுங்க. இன்னையில இருந்து உங்க லைஃப் மாறாது. யாரும் மன்னிக்க முடியலன்னு ஒரு லிஸ்ட் எடுங்க. மன்னிச்ச மறுபடியும் கோபம் அவங்க மேல வருது, அது ஒரு லிஸ்ட் எடுங்க. ஒருத்தரை மன்னிக்கவே மாட்டோம், அது ஒரு லிஸ்ட். மன்னிச்சாச்சு மறுபடியும் அவன் மேல கோபம் வருது, அது ஒரு லிஸ்ட். இந்த ரெண்டுல இருந்து வெளியே நீங்க வந்தாதான் நீங்க ஜீவ ஒளியை பெற்றுக்கொள்ள முடியும். இங்க ஆண்டவர் கேட்கிறாரு, அம்மாடி எவனா ஒருத்தர் இருக்கிறானா? ஏன்னா அவர் புரிஞ்சுக்கிட்டே இருக்கிறார், எழுதி முடிச்சுட்டார். அந்த ரிசல்ட் இவருக்கு தெரியும். ஆனா தெரிந்து கொள்ள வேண்டியது, தேவனுடைய பிள்ளைகளாய் மாறி இருக்கிறாங்களா இல்லையா? பாப்பா சொல்லுது, ஏசாமி ஒரு ஆள் கூட கர்த்தர் எழுதின எழுத்தின் மூலமாக was there transformation? yes or no? அங்கே மறுரூபம் இருந்ததா? இல்ல இருந்தது. எப்படி இருந்ததுன்னா, கல்லடிக்க வேண்டவன் ஒவ்வொருத்தரா ஒவ்வொன்னா போடுறான், பெரியோர் முதல் சிறியோர் வரையிலாக. ஒரு விதத்துல பெரியவங்க வயசு வச்சுக்கலாம், சின்னவங்க சின்ன வயசு வச்சுக்கலாம். அதை சிலேரியாக ஸ்பிரிச்சுவலா நாம் பார்ப்போமானால், ஆவிக்குரியவைகளாய் நாம் பார்ப்போமானால், சத்தியத்தை அதிகமாய் உணர்ந்தபடினால் தன்மேல் இருக்கிற குற்றங்களை அதிகமாய் உணர்ந்து கொண்டவன் பெரியவன். சிறியவனாரு அவனுக்கு ஏதோ புரிஞ்சது, தவறு புரிஞ்சது, தவறு ஏற்றுக்கொண்டவனாக புரிந்து கொண்டான். புரிந்து கொண்டு என்ன செய்யறான்? அவனும் கடைசி. சோ பெரியோர் முதல் சிறியோர் வரை எல்லாரும் என்ன செய்தாங்க? ஒவ்வொருவராக கிறிஸ்து சொல்றாரு, இனி நீ ரைட். இந்த ஹமர்ஷியா இது ஒரு கிரீக்க வேர்டு. இது ஹீப்ரு எல்லாம் கிரீக்ல எழுதியிருக்கேன், உங்களுக்கு தெரியாது. To miss the mark தான் ஹமர்ஷியா. இப்போ அந்த பெண்ணை ஆண்டவர் எதுக்காக சிருஷ்டித்தார் உலகத்துல? அவர் ஜீவ ஒளியை பெறுவதற்காக. அவர் மார்க்க என்ன பண்ணிட்டார்? மிஸ் பண்ணிட்டார். இயேசு தவறி போன, விழுந்து போன அந்த ஆட்டை தேடும்படியாக ஆண்டவர் இயேசு இந்த உலகத்துக்கு. இப்போ God don't want to miss the mark. Who missed the mark? இந்த பெண்மணி இந்த மார்க் என்ன பண்ணிட்டா? விட்டுட்டா, மிஸ் பண்ணிட்டா. இப்போ கிறிஸ்து இப்போ எதுக்கு வந்தாரு? யார் அந்த மார்க்கை மிஸ் பண்ணாங்களோ, இவர் மிஸ் பண்ணாதபடிக்கு மிஸ் பண்ண மார்க்ல யார் விழுந்தாங்களோ அவங்கள தூக்கி எடுத்து அந்த ஜீவ வழிங்கிற ட்ராக்ல கொண்டு போய் அவர் விடணும். இப்ப அதுக்காக இயேசு வந்தாரு. அதனால அவருடைய பணி என்ன செய்யறாரு? பெர்ஃபெக்ட்டா பண்றாரு. அதே கிறிஸ்து நீங்க சொந்த ரட்சகரா நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க, அப்படிதானே? இயேசு உங்க ரட்சகர் தானே? இப்ப நீங்க கிறிஸ்துனுடைய மார்க்க மிஸ் பண்ண ரெடியா இருக்கீங்களா? அல்லது கிறிஸ்து யாரோ மிஸ் பண்ணாங்களே மார்க்க, அவங்கள மறுபடியும் ரீகைன் பண்ணி ரெஸ்டோர் பண்ணி போக வேண்டிய ட்ராக்ல போக வைக்கிற அந்த உத்தியோகத்தை நீங்க பண்ண இருக்கிறீங்களா தான் இன்னைக்கு இந்த வேத வசனத்துடைய தாற்பயம்.
இந்த ரெண்டு வசனங்கள் it doesn't teach only the lady there, it teaches me too. நம்மள ரெண்டு விதமா டீச் பண்ணுது. ஒன்னு நாம் பாவியா இருந்தால் பாவம் செய்யக்கூடாதுன்னு டீச் பண்ணுது. இன்னொன்னு மத்தவன் பாவின்னு சொல்லி நான் ஒதுக்கிடாத, அவனை சரியான ட்ராக்ல இயேசு எப்படி இந்த பெண்மணி இந்த ட்ராக்ல விட்டாலோ அது மாதிரி நானும் செய்யணும்னு சொல்லி எனக்கு மிஸ் பண்ண மார்க் உள்ளவங்களை நான் மார்க்க மிஸ் பண்ணாதபடி அவங்கள கரெக்டான மார்க்கு கொண்டு போறதுக்காக என்னை உருவாக்கி கொண்டிருக்கிறார். விளங்குதா? குட் தியாலஜிக்கல் ஆன்சர். ஒரு இறையியலின் சம்பந்தப்பட்ட ஒரு பதில் இது உள்ள இருக்கு. இப்போ இது ஒரு பொருள், இப்போ இது காணும். இப்போ காணும்னு நான் விட்டுட்டேன்னு வைக்கல, நான் இப்ப சரியான ஆளு. இப்ப நான் இதை தேடுறது எங்க காணாம போச்சு. இப்ப நான் தேடுற அனுபவத்தை தான் இயேசு செய்தார். இப்போ இந்த பொருள் காணும் நான் விட்டுருந்தா இது ஒண்ணு மாத்திரம் போகாது, அதுக்கப்புறம் இன்னொரு பொருளா போய்கிட்டே இருக்கும். எனக்கு என்ன இல்லாதனால எந்த பொருள் எங்க போனாலும் அதை பத்தி கவலையப்பட மாட்டேன். ஆனா இயேசு அப்படி இல்லை. எது மிஸ் ஆயிருக்கோ தன் மார்க்கில் இருந்து அதை நான் கண்டுபிடிக்கிறவனா நான் ஒரு சாதாரண உலகத்தில் வாழ்கிற மற்ற கிறிஸ்தவ வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. பல கிறிஸ்தவர்கள் தான் பரிசுத்தத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோமா என்பதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். நெவர். உங்களுக்கு மார்க் 0. உங்களுக்கு மார்க் 0. நீ பரிசுத்தத்தை மாத்திரம் நீ நோக்கி போனா உனக்கு மார்க் 0. ஏன் தெரியுமா? நீ பரிசுத்தத்தை பிராக்டிஸே பண்ணல. உன் பரிசுத்தத்தை எப்படி பிராக்டிஸ் பண்ணும்? பிரச்சனையில இருக்கிறவனை பார்த்து அவனை கரெக்ட் பண்ற வேலையில நீ செய்யும் போது உன் பரிசுத்தம் எந்த பவர்ல வேலை செய்யுதுன்னு உன்னால பார்க்க முடியும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? உன் பரீட்சை ஒரு எக்ஸாம் எழுதுகிற பொழுதுதான் உன் மார்க் என்னன்னு உன்னை டெஸ்ட் பண்ணி உனக்கு எழுது மார்க் போடுறாங்க. அநேக கிறிஸ்தவர்கள் தான் பரிசுத்தத்தை நோக்கி பீடுநடை நடந்து கொண்டிருக்கிறார்களே தவிர கிறிஸ்தை போல ஒருவருக்காக ஒரு பெரிய ஒரு லெவலையை மாற்றுவதற்கு உட்கார்ந்து அவர் செய்தாரே, அதை என்னைக்காவது நீங்களோ நானோ செய்திருக்கிறோமா? நாம செய்யாத பட்சத்துல அவ பாவி இல்ல, we are also missing the mark. நாமும் கூட தேவனுடைய சித்தத்தை செயல்படுத்தல. அவ பாவியாகி அவ செயல்படுத்தல. நீ பரிசுத்தவானா இருந்து கொண்டு ஒரு மார்க்கை நீ மிஸ் பண்ண விட்டுட்ட. உன் நண்பரை விட்டுருப்ப, உன் நண்பர்களை விட்டுருப்ப, உன் சொந்தத்தை விட்டுருப்ப, உன் சொந்தங்களை விட்டுருப்ப, உன் சொந்த குடும்பத்தை விட்டுருப்ப, குடும்பங்களை நீ விட்டுருப்ப. இப்போ நம்ம என்னவா மாறிடுறோம்? அந்த பாவியை காட்டிலும் நாம பகிரங்க பாவியா வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். 2 வசனங்கள் மிக 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 பவர்ஃபுல் வசனம். நான் இதை ரொம்ப நாளா தியானம் பண்ணிட்டு ஏகப்பட்ட மேட்சஸ் உள்ள போகுது. தூக்க வரல, வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து உட்காந்து நெற்றுள்ள போக 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 பார்த்தா ஒரு ரைட்டர் எழுதுறாரு, ஹோல் பைபிள் ஒரு ரிங், ஒரு கோல்டு ரிங். ஆனால் இந்த வசனத்தை எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய விதங்கள் இருக்கு பாருங்க, அந்த ரிங்கில பதிக்கப்பட்டிருக்கிற டைமண்ட் போல இருக்கிறார். டைமண்ட் பல கோடிகளுக்கு அது பணம். ஆனா அந்த கோல்ட் ரிங்ல ஒரு சின்ன பார்ட்ல தான் உட்கார்ந்து இருக்கு. ஆனா கோல்ட் ரிங் பாத்தீங்கன்னா பெருசு சுத்தி. ஆனா பதிக்கப்பட்டிருக்கிற அந்த டைமண்ட் அவ்வளவு பவர். அருமையான தேவஜனமே, நம்ம இது வரைக்கும் நாம் வாழ்ந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா சுத்தமா வாழ்ந்துட்டு இருக்கேன். அவன் கூப்பிடுறா, அவன் கூப்பிடுறான், நான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கேன். திருவிழா கூப்பிடுறாங்க, குடிக்கிறதுக்கு கூப்பிடுறாங்க, ஆனா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கு. குடிக்கிறது கூப்பிட்டானே அவனை நீ மாத்த பார்க்கல, ஜாக்கிரதையா இருக்கிறேன்னு சொல்றிய. சிகரெட் அடிக்கிறான், உனக்கு குடிக்கிற உன்னையும் குடிக்க சொல்லி சொல்றான். ஐயோ நான் பரிசுத்தப்பட்ட நான் சிகரெட் அடிக்கிறேன். அப்போ நீ பிரமாதமானவனா? உனக்கு மார்க் சைபர் தான். ஆனா சிகரெட்டுக்கு அடிக்கிறது கூப்பிட்டா பாரு, அவனை திருத்தினியா நீ?
நீ பரிசுத்த கிடையாது, நீ கடவுளுடைய பிள்ளை கிடையாது, நீ உலகத்தை ஏமாற்றி கொண்டிருக்கிற கிறிஸ்தவன். உனக்கு என்ன அதிகாரம் கொடுத்திருக்கேன்னு உனக்கு தெரியலையே, ஓ இயேசு எதை பெற்றிருக்காருன்னு தெரியலையே, ஒரு திரள் கூட்டத்தையே அவங்க மனம் திரும்ப செய்து அனுப்பினாரே. ஒருவேளை கிறிஸ்து அங்க இல்லைனாக்கா அவளை கல்லால் அடிச்சே கொண்டு இருப்பாங்க, அப்படிதானே? எந்த ராஜா வந்தாலும் சரி, நியாயப்பிரமாணத்தை சொல்லுதுங்க, நான் பரிசேயன், நான் சதுசேயன், நான் நியாயப்பிரமாணத்தை வாஸ்தவத்தின்படி இதை செய்ய போறேன்னா கேட்டுக்க முடியாதேங்க. ஆனா கிரைஸ்ட் என்ன பண்ணாரு? அவங்களையும் மாத்தினாரு, இந்த அம்மாவையும். கிறிஸ்ட் நீ யார்? அந்த கிறிஸ்து நீ யார்? அந்த கிறிஸ்து உங்ககிட்ட இருக்கிறாரா? ஒருவேளை அந்த நோக்கம் உனக்குள்ள இல்லை என்றால் அந்த கிறிஸ்து அவன் என்கிற அவர் உனக்குள்ளே கிறிஸ்தவனாக இல்லை. இன்னைக்கு கிறிஸ்தவம் ஏன் வளர்ச்சி அடையவில்லை? The quality or the character or the attitude of the Christ has not yet been followed till now. இந்த நொடி பொழுது வரையிலாக கிறிஸ்துவனுடைய பண்பாடோ அல்ல கிறிஸ்துவனுடைய பாரம்பரியங்களோ அல்ல கிறிஸ்துவனுடைய குணாதிசயங்களோ அல்லது கிறிஸ்துவை போல நடக்கிற நடத்தையோ இனி நீயும் நான் இதுவரையில் அதை பிராக்டிஸ் பண்ணவில்லை என்பதுதான். கிரைஸ்ட் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சிகள் அட்லீஸ்ட் சம் பெர்சன்டேஜ் நம்ம கையில இருந்தா எதை விதைச்சிருக்கிறியோ அதை நம்ம அறுத்துருக்கோம். இன்னும் விதைக்கவே படவில்லை. இது என்னதான் ஒரு நல்ல விதையா இருந்தாலும் இந்த டேபிள் மேல இருக்கிற வரைக்கும் இது விதை முளைக்காது. அதோ அவ்வளோண்டு மண்ணு. இதுல என்ன இருக்கு? இந்த செடியில மண்ணு மிஞ்சி போச்சுனா இவ்வளவுதான். அந்த செடியில என்ன இருக்குது? மண்ணு எவ்வளவு வளர்ந்துருக்கு பாருங்க. டெய்லி தண்ணி ஊத்துறாங்க, டெய்லி வெயில வைக்கிறோம், ஒரு ஃபங்க்ஷன் தான் எடுத்து வந்து உள்ள வைக்கிறோம். அப்போ விதைக்கப்படாத ஒரு கிறிஸ்தவம் நீ ஒரு வெறும் வித்தாக தான் இருப்பாயே தவிர வளருகிற ஒரு மரமாக நம்மளால் வாழ முடியாது. அப்படி நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். 30 வருஷமா நான் பரிசுத்தத்தை காத்துக் கொண்டிருக்கிறேன். உன் பரிசுத்தத்துல எத்தனை பேரை நான் வாழ வச்சேன்? ஒரு பொறுக்கி 20 பேரை வாழ வைக்கிறாயா, ஒரு ரபடி 15 பேரை வாழ வைக்கிறாயா? ஆனா பரிசுத்தம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு கிறிஸ்தவன் நீ எத்தனை பேரை வாழ வச்சிருக்கிற? சைவம். ஒரு திருடம் கூட 10 பேர் கூட கூப்பிட்டு வச்சுட்டே, இதை நான் திருட்டு வந்த வாங்க நான் சாப்பிடலாம். ஒரு அநியாயக்காரன் 10 பேரை கூப்பிட்டு சோறு போட்டு அவன் சாப்பிடுவான். ஆனா நீயும் நானும் ஊபர்ல புக் பண்றோம், அதுல புக் பண்றோம், வீட்டுக்கு அதை சாத்திக்கிட்டு நம்மள வரைக்கும் தின்னுட்டு இலைய தூக்கி கொண்டு போய் வர குப்பைக்காரிக்க கொடுக்குறோம். குப்பைக்காரி கேட்கலாமா, சீக்கு ஒரு 10 ரூபாய் கொடுக்குறாங்க, உங்களுக்கு இதே வேலை, கவர்மெண்ட் சம்பளம் கொடுக்கல. இதே போலதான் உன் பக்கத்தில் இருக்கிற பாவி இருக்கிற ஒரு பாவி திருத்துவதற்கு என்றைக்காவது ஒரு நாள் நீ எடுத்தியா? நான் பரிசுத்தம் என்று சொல்லி இந்த வேதாகம ஆகாரத்தை உன் ஆத்மாவுக்கு நீ கொடுத்துக்கிட்டே இருக்கிற, அங்க ஒரு வேதாகமத்தின் ஆகாரம் இல்லாம ஒரு பாவி மாண்டு கொண்டிருக்கிறார். Did you take any step? Did you worry for that soul? And not only no, never. அதை நான் செய்யவே மாட்டேன் பிரதர். எனக்கு எதுக்கு பிரதர் ரொம்ப அவன்கிட்ட போய் சொல்லிடுச்சு? நான் உண்டு, என் வேலை உண்டு. ஒருவேளை ஆவிக்கு கூட ஆண்டவர் கரிசனையோட பரலோகத்துக்கு இவனுக்கு வைராக்கியம் இருக்குதுங்களே, லூசிபரை விட மோசமான வைராக்கியம். நமக்கு எதுக்கு பிரதர் இந்த வேலை? லூசிபரோட மோசமான வைராக்கியம். இப்போ இந்த பாவியான ஸ்திரியை போன்னு சொல்றாரு. நீங்க நான் நினைக்கிற மாதிரி வெறுமன போன்னு சொல்லல, ஸ்பிரிச்சுவலா அவளை ஃபில்அப் பண்ணி. கடந்த வாரம் இன்ட்ரோடக்ஷன் நம்ம பார்த்தோம். she started a new life. அவர் ஒரு புதிய ஸ்டார்டிங் குள்ளாக போறார். அந்த புதிய ஸ்டார்டிங் எப்படிப்பட்டது என்பதுதான் இன்றைக்கு வேதத்துடைய ஆராய்ச்சியாக 8ஆம் அதிகாரம் 1 - 4 வசனம் வரை வாசிப்போம். பட் நான் இன்னைக்கு விளக்கங்களை கொடுக்கல. இந்த 8ஆம் இந்த ரோமர் அதிகாரம் தான்
the diamond. அதுதான் உங்களுக்கு ஒரு மாணிக்க கல்லாக உங்களோடு கூட நான் அதை டீச் பண்ண போறேன். இது சுமார் மினிமம் 1 month டீச்சிங், ஒரு 4 வாரங்கள் கண்டிப்பாக போகும். இந்த ரோமர் 8ஆம் அதிகாரம், ஹோல் பைபிள்ல ரோமர் 16 அதிகாரங்கள் மொத்தம். 16 அதிகாரமும் பயங்கரமான வார்த்தைகள். அதுல இந்த 8 மிக மிக பார்ட்டா அது எழுதப்பட்டது. ஹோலி ஸ்பிரிட்டினுடைய பவர் இதுல நீங்க அதிகமா பார்க்கலாம், டீச்சிங் அதிகமா பார்க்கலாம். உங்களை வழிவகுக்கக்கூடிய பல விதமான முறைமைகள், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆங்கிள் இதை நீங்க கற்றுக்கொள்ளுகிறவாய் மாற போறீங்க. ஸோ 1 to 4 வரையில் இருக்கக்கூடிய ஒரு தன்மைகள் மாத்திரம் தான் எழுதியிருக்கு. பட் we are going to analyze this very internally in the future coming weeks. இப்போ வாசிக்க கேட்போம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து, கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து, மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்று. பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்று. அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாயிருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு தம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் பலியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்தில் நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். தேவச்சனமே, நம்ம வீட்டுல ஒரு ஆகாரம் செய்வது, ஒரு சாதம் ஆகாரமா மாறணும், அரிசி ஆகாரமா மாறணும். புரியுதுங்களா? அப்ப அரிசி என்ன பண்றோம், அந்த ஹையஸ்ட் டெம்பரேச்சர், அந்த அரிசிக்கு என்ன டெம்பரேச்சர் அதிகமா இருந்தா அது வேகமோ அந்த டெம்பரேச்சர்ல அந்த அரிசியை வேக வைக்கும். ஒருவேளை சில கிழங்கு வகைகள் இருக்கு, அரிசியை காட்டிலும் அதிகமா தேவைப்படும், அதுக்கு அதிகமா டெம்பரேச்சர் கொடுத்து அது அதிகமா வேக வைக்கிறோம். இங்கே கிரைஸ்ட், ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு பாவத்தினுடைய அதிக சம்பளம் எதுவோ, பாவத்திலிருந்து வெளிவருவது, நம்ம எல்லாரும் இந்த பாவத்திலிருந்து நாம் வெளிவருவதற்கு எவ்வளவு மேக்சிமம் டார்ச்சர் தேவையோ அந்த டார்ச்சராகவே அவர் தன்னை பலியாக மாறினார். அவர் சும்மா சிலுவையில சாவல. இந்த பிரச்சனைக்கு இப்படிதான் டெத்து, இந்த குறைகளுக்கு இப்படிதான் டெத்து, இந்த பெனால்டி இதுக்கு இப்படிதான் டெத்து. இப்படி பல ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்கிற மக்கள் சமுதாயம் என்ன பாவம் செய்தார்களோ அந்த பாவத்துக்கு எப்படி பலியானார்? அரிசி அந்த டெம்பரேச்சர்ல இருந்தாதான் அரிசி சாதமா மாறுது இல்லைங்களா? இவர் இயேசு அப்படியாகவே பலியா மாறினார். Can you understand the teaching? இந்த கற்றுக் கொடுக்கிறது உங்களுக்கு புரியுதா? அது எல்லாருக்காக தான். அது எப்படி மேக்சிமம் என்ன தேவையோ அது அதையாகவே அவர் ஒப்பு கொடுக்கப்பட்டார். எதன்படி தேவனே நியாய தீர்ப்புக்கு நியாயப்பிரமாணம் என்னன்னு எழுதி கொடுத்ததோ அதையே நிறைவேற்றிய அப்படியே பலியார். நியாயப்பிரமாணத்தை சொன்னதை தவிர அதுல வேற ஒரு பாயிண்ட் அவர் மாறல. அந்த நியாயப்பிரமாணம் என்ன சொல்லுச்சோ அதன்படி, அந்த கட்டளைகளின்படி, அந்த சாராம்சத்தின் படியாகவே அவர் தன்னை பலியாக மாறப்படினார். இந்த டீச்சிங்க யாருக்கு கற்றுக் கொடுக்கிறாரு? அந்த பாப்பா. யாரு ப்ராப்ளத்துக்கு இதுதானே தொலையுது அடிக்கடி. எது தொலையுது?
இந்த பொருள் தொலையும். இதை சேஃப்டி பண்ணிட்டீங்கன்னா இது இனிமேல் தொலையுமா? எதனால தொலைஞ்சது? நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலே இது தொலைந்து போகும். நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையிலே இது குற்றமாக சொல்லப்படுகிறது. இப்ப இதுக்கு என்ன குற்றம் சொல்லப்பட்டதோ இத பாதுகாப்பை கொடுக்கிறார். இப்போ இது எது எதெல்லாம் குற்றவாளியா சொல்லப்படுறார். உங்களையும் என்னையும் நமக்கு ஒண்ணுமே தெரியாது. நாம எது எதுல குற்றவாளி உங்களுக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. நம்ம நினைச்சதுதான் இன்னைக்கு நான் பெர்ஃபெக்டா இருக்கேன், பெஸ்டா இருக்கேன். காலையில் எழுதப்பட்ட நல்லா குடிச்சிருக்க பெர்ஃபெக்டா அரேஞ்ச் இங்கே ஸ்டார்ட் பண்ண மனைவி பிள்ளைகள் நாங்கள்லாம் சபை கொடுக்க மனசுக்கு பெரிய திருப்பி சர்ச்சைக்கு ரொம்ப சந்தோஷம். நானும் சொல்றேன், சர்ச்சைக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ஒரு ஆகாரம் கொடுக்கப்பட்டிருந்த சர்ச்சில் அந்த ஆகாரத்தை மேய்ந்தங்களா, சாப்பிட்டீங்களா? ஏதோ பாதி கேட்டோம், பாதி கேட்ட பாதிய ஆகாரம் உண்டு பண்ணினிய. அந்த ஆகாரத்தின் நிமித்தம் நீ ஏதாவது மற்றவர்களுக்கு போஷிக்கிறவர்களா நீ மாறினியா? பட் வெரி ஃபர்ஸ்ட் நேச்சர் என்ன? சபைக்கு ஓகே, வண்டியில இன்னும் பெட்ரோல் போட்டாச்சுதான். ஆனா பெட்ரோலுக்கும் கார்பரேட்டுக்கும் ஒரு டியூப் இருக்கு பாத்தீங்களா? அந்த டியூப் இல்லையே. இப்ப பெட்ரோல் திறந்தா என்ன ஆகுது? கார்பரேட்டுக்கு போவாங்க, கீழே இன்ஜின் ஸ்டார்ட் ஆகுமா? ரன் ஆகுமா? தூரத்தை கடந்து போவையா? இலக்கை நோக்கி நல்ல போராட்டத்தை போராட முடியுமா உன்னால? The fuel is there. தேவனுடைய வார்த்தை இருக்குதா? ஆலயத்துக்கு வந்ததா? What about the utility? What about the net result? What about the destination that you have traveled? Net result. ஆவியின்படி நடக்கிற, எதின்படி நடக்கிற, மாம்சத்தின்படி நடக்கிற. எவ்வளவோ பேராசை, எவ்வளவோ பேராசை நடக்கல. கொஞ்சம் வேதம் வாசித்து நீ தியானித்தனா அதுக்குண்டான ஆசீர்வாதம். ஆனா பேராசைப்படுறோம், ஓட்டி செய்யறோம். எவ்வளவு எதிர்பார்ப்புகள் தோல்வி தெரியுங்களா? ஆனா வேதம் ஒருபோதும் தோல்வி, ஒருபோதும். ஏன் தோல்வி? மாம்சத்தின். இங்க 2 வசனங்களுடைய ஒரு தாற்பயத்தை மாத்திரம் நான் எடுத்து இங்க எழுதியிருக்கேன். இங்க மாம்சத்தின் தன்மை, ஆவியின் தன்மை. இப்போ இதுல 2 வசனங்கள் தான் நான் எடுத்திருக்கேன். 1 2 கூட தான் எழுதியிருக்கேன். இப்போ மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் இருக்கிறோம், ஆவியின்படி நடக்கிறவர்கள் இருக்கிறோம். மாம்சத்தின்படி நடக்கிறவன்ற ஆவி இருக்க, ஆவியின்படி நடக்கிறவன்ற மாம்சத்தின்படி அவனால் நடக்கவும் முடியாது. இரண்டாவதாக, இந்த மாம்சத்தின்படி நடக்கிறவனுக்கு நிச்சயமாக ஆக்கினை தீர்ப்பு. ஆனால் ஆவியின்படி நடக்கிறவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. மாம்சத்தின்படி நடக்கிறவன் இயேசுவுக்கு உட்பட்டவராய் இருப்பாங்களா? மாம்சத்தின்படி நடக்கிறவன் அவன் பிரித்தாளும் தன்மையில தான் அவன் இருப்பான். மாம்சத்தின்படி நடக்கிறவன் குற்ற உணர்வுல தான் உள்ள இருப்பான், வெளியே காமிச்சிக்க மாட்டான். மாம்சத்தின்படி நடக்கிறவன் மறைபொருள் உள்ளவனாக, அதாவது மர்மமான முறைகள், மிஸ்டிக்கல் நெகட்டிவ்ஸ் அவன் கையில் இருக்கு. ஆனால் ஆவியின்படி நடக்கிற அவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பில்லை. அவர்கள் இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருப்பார்கள். அவர்கள் தேவனோடு உறவு. இங்க பிரித்தாளும் தன்மை அசுத்த ஆவிகள், ஆனா ஆவியோடு கூட இருக்கிற உறவா இருக்கும். ஆவியின்படி இருக்கிற உறவுல உள்ளவன் மன்னித்தலின் அந்த மன்னிப்பின் உணர்வு இருக்கணும். ஒருவேளை யாருக்காவது சிம்பிளா உங்களை சோதித்து பார்க்கணும், மன்னிக்கிற உணர்வு உங்க கையில இருக்குதா இல்லையா? ஒரு சின்ன பாயிண்ட் வச்சு நீங்க உங்களை டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை மன்னிக்கக்கூடிய உறவு உங்க கையில இல்லைன்னா நீங்க ஆவியோடு வாழல சொல்லிக்கலாம்.
பரிசுத்தம் என்று சொல்லுகிறார். But it is not the factor. You should have the factor of forgiving senses. நம்முடைய உணர்வுகள், நம்முடைய சிந்தைகள் எல்லாம் மன்னித்தலின் உறவுல கடந்து செல்லுகிற ஒரு உறவு யாருக்கிட்ட இருந்தோ அவன் கிறிஸ்துவின் சாயலை உடையவனாக மாறுகிறான். அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு கிடையாது. கிறிஸ்து இயேசு பிதாவினால் அனுப்பப்பட்டு, பிதாவினால் அங்கீகரிக்கப்பட்டு, கிறிஸ்துவுக்கு தேவன் ஆக்கினை தீர்ப்பு கொடுக்கல. ஆக்கினை தீர்ப்பு யாரால இருந்தது? மக்களால். நல்லா பாத்துக்க, கிறிஸ்தை எப்படி ஆண்டவர் பயன்படுத்தினாரோ, நீங்க ஆவியில நீங்க பெர்ஃபெக்ட்டா இருந்தா உங்களை பிதாவே கிறிஸ்தை போல. இன்னைக்கு நம்ம அநேக கிறிஸ்துடைய அற்புதங்களை நம்ம வெளியே பேசுறோம். ஆனா கிறிஸ்த போல நாம் மாறுவதற்கு நம்ம யாரும் பேசல. நீங்க மாறுகிற அனுபவம் தான் கிறிஸ்துவுக்கு உட்பட்டவராய் மாறுகிற அனுபவம். மாத்திரமல்ல, there must be spiritual union. யூனியன் என்ன? அவன் ஒன்று சேர்கிற அந்த யூனியன். ஸோ நீங்களும் கிறிஸ்துவும் ஒரு யுனைடெட் ஆர்கனைசேஷனா இருக்கிறீங்களா? ஒரு தனி மனிதனா வாழ்கிற ஒரு வாழ்க்கை அது வெற்றி கிடையாது. கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையா இருக்கிறீர்களானால் உங்க லைஃப் ஒரு மகிமையின் லைஃபாக மாறும். அருமையான தேவ ஜனமே, உங்க யூனியன் எதோட கூட இருக்கிறது? உங்க காரியங்கள் எதோட கூட இருக்கிறது? உங்க லைஃப் சரியா இருக்குமானால் there is no condemnation. ஆவியின்படி உங்களுக்குள் சரியான உறவுகள் இருக்குமானால் there is no separation. ஆவியின்படி நீங்கள் இருப்பீர்களானால் there is no defect. அந்த பாப்பாவுக்கு இயேசுசாமி என்னத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறாரு? இதுல இருந்த நீ இதுவாக மாறுகிற அனுபவம் உள்ள வரும். இப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் எத்தனை பேரை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணிருக்கிறோம்? யாரையாவது மாத்தி இருக்கிறோமா? அட்லீஸ்ட் நம்ம சொன்னா எடுக்க மாட்டாங்கன்னு வச்சுக்கேங்களேன். நம்ம பேர்களை எழுதி அவங்களுக்காக என்னைக்காவது ஜெபிச்சிருக்கிறோமா? அல்லது அவங்களுக்காக சிறிது நேரம் செலவு பண்ணி அவர்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெருக வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நம்ம நேரத்தை ஒதுக்கி அதற்காக நம்ம செய்திருக்கிறோமா? ஆனா இயேசு தன் கைகளினாலே அந்த டெஸ்டுக்குள்ள இறங்கி உள்ள காஞ்சி போயிருக்கிற கல்லான இருதயம் உள்ள மண்ணை அந்த ரத்தத்தினால் என்ன செய்யறார்? தோய்த்து அந்த மண்ணை லூஸ் பண்ணி அங்க மீண்டுமாக அங்கே எழுது. He draw. It was not a writing itself. He draw. ஆதாமை எப்படி டிரா பண்ணாரோ, ஆதாமை எப்படி ஒரு ப்ளூ பிரிண்ட் பண்ணாரோ, இங்கே கல்லால் அடிக்கப்பட்டவர்களுக்காக he wrote something there. Not just with his only fingers, with the blood shedding from the finger. ஆவிக்குரிய ரீதியிலே அங்கே ரத்தம் விரல்களிலிருந்து சிந்தப்பட்டது. பார்க்கிற கண்களுக்கு தெரியாது, ஆனால் தன் ஆவியினாலே ஒருவரும் கெட்டு போவது பிதாவின் சித்தம் அல்ல என்பதை உணர்ந்த இயேசு கிரியை செய்ய வேண்டும் என்று உள்ளே இருந்த வைராக்கியத்தின் இயேசு அதை செய்தார். அருமையான தேவ ஜனமே, அந்த வைராக்கியத்தில்
எவ்வளவு உனக்குள்ளா இருக்கிறது, எவ்வளவு எனக்குள்ளாக. He didn't waste even a fraction of second. நான் முன்னமே சொல்லிக் கொடுத்த இயேசு நேரத்தை சரியாய் பயன்படுத்துகிற தேவன், நேரத்தை பிரயோஜனமாக பயன்படுத்துகிற தேவன், நேரத்தை பரலோகத்துக்கு சேர்க்கப்பட வேண்டிய பாவிகளுக்காக அதை உபயோகப்படுத்துகிற தேவனாக கிறிஸ்து இயேசு நமக்காக வாழ்கிறார். ஆனா நீங்க நான் நம்முடைய நேரங்களை நாம் எப்படியாக பயன்படுத்துகிறோம்? ஏதாவது அதுக்காக பயன்படுத்துறோமா? ஆனா பாட்டு எப்படி இருக்கு? செய்ய வேண்டும் என் இயேசு ராஜாவுக்கு ஏதாவது எதாயா செய்ய. அருமையான தேவ ஜனமே, அவருடைய கிருபையினாலே நாம் நிற்பதற்காக, நிர்மூலமாகாது இருப்பதற்காக அவர் கிருபை நமக்கு தந்திருக்கார். ஏன் தெரியுமா? நீ மற்றவங்களை நிர்மூலமாகாதபடி காப்பாற்ற வேண்டும். நீ மற்றவர்களுக்காக கிறிஸ்து எப்படி தன்னை ஒப்புக் கொடுப்பதற்கு தன்னை வளைந்தெடுத்து செயல்பட்டார், அதே போல உன்னையும் செயல்படுவதுதான் இந்த போஷன் கற்றுக். இங்க ஆண்டவர் 2வது வசனத்தை சொல்றாரு, 8:2, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிற்று. 2 விதமான பிரமாணம். ஒன்னு பாவம் மரணத்துக்கு ஏற்ற பிரமாணம், இன்னொன்னு கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம். ஒருவேளை கிறிஸ்துக்கு நீ நான் வேலை செய்யலன்னு வைக்கிறேன், நம்ம நினைச்சுக்கலாம் பிரமாதம் சொல்லி. ஆனா இங்க வேதம் சொல்லுது அது எந்த பிரமாணமா இருக்கும்? பாவ மரணத்தின் பிரமாணமா தான் நம்ம வாழ்க்கை. அருமையான தேவ ஜனமே, கிறிஸ்தவ வாழ்க்கை மீட்டெடுக்கப்பட்ட வாழ்க்கை தான். மீட்டெடுக்கப்பட்ட நீ அந்த மீட்டெடுத்ததலை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும். அதை தக்க வைத்துக் கொள்ளணும்னா, ஒரு மீன் பாட்டில் தண்ணியில மீன் வளருது, நம்ம நாளாச்சு, தண்ணி அப்படியே இருக்குமா குறையுமா? குறையும். ஒண்ணு பழைய தண்ணி எடுத்துட்டு 10 நாளைக்கு அப்புறம் புதிய தண்ணியை ஊற்றலாம், அல்லது டாப் அப் பண்ணிக்கிட்டே வரலாம் தண்ணியை. தண்ணி குறைஞ்சிக்கிட்டு போகுது. போன மாசம் 4 லிட்டர் தண்ணி இருந்தது, இந்த மீன் எங்க வந்தது? 4வது லிட்டர் தண்ணி வரைக்கும் எட்டி பார்த்துட்டு கீழே போச்சு. இப்போ 1 லிட்டர் தான் தண்ணி இருக்கு, மீன் உயிரோடு இருக்கு. இப்ப 4வது லிட்டர் தண்ணி இருந்தது, அந்த தண்ணிக்கு மீன் போய் பிரயாணம் பண்ணிட்டு வருமா? முடியாது. இப்ப நீங்கள் நானும் போயிட்டு வரமே, இப்ப நமக்கு குறைஞ்சுதான் போச்சு. ஆனா என்ன செய்யலாம்? அந்த 4 லிட்டர் தண்ணி எவ்வளவு இருக்குமோ அந்த மீன் போக முடியாதனால நம்ம அதை போயிட்டு எங்க போயிட்டு வரீங்க? இந்த மரணத்துக்கு தான் போயிட்டு வரோம். ஆவியின் பிரமாணம் நமக்குள்ள இல்ல, அது ஆட்டோமேட்டிக்கா ஆவியின் பிரமாணம் இல்லைன்னா மரணத்தின் பிரமாணம் உனக்குள்ள இருக்கு. நிச்சயமா ஏதோ ஒரு பிரமாணம் நம்மளுக்குள்ள இருக்கு. அந்த பிரமாணத்தில் தான் இப்ப நம்ம வாழ்க்கை. ஆனா இங்க கற்றுத்தராரு 1வது வசனத்துல நம்ம வாசிக்கிறோம், ஆனபடியினால். இந்த ஆனபடியினால் என்பதற்கு அர்த்தம் என்னன்னு கேட்டா 7வது அதிகாரத்துக்குள்ள நீங்க வாசிக்க. 7வது வசனத்தை வாசித்த அவங்க தான் ஆனபடியினால் வாசிப்பதற்கு உரிமை இருக்கு நமக்கு. வெறும் ஆனபடியினால் சொன்னா கதை முடியாது. 7வது அதிகாரம் பரிபூர்ணமா நியாயப்பிரமாணத்தை கற்றுக் கொடுக்குது நம்மளுக்கு. இந்த நியாயப்பிரமாணத்தை தம்பி இப்ப நீ கத்துக்கினியா? சிஸ்டர் கத்துக்கிட்டீங்களா?
அப்போ சிஸ்டர் என்ன தெரியுங்களா, ஆனபடினால கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து, இந்த நியாய பிரமாணத்துக்குள்ள இப்ப யார் இருக்கிறா? கிறிஸ்து இருக்கிறார். நீ நியாய பிரமாணத்தை முன்னேற்ற முடியாது, நியாய பிரமாணத்தை நிறைவேற்ற முடியாது. ஆனா நீ கிறிஸ்துவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்தலாம். நீ ஜாகிரதா பண்ணா மழை பெய்ஞ்சா உள்ள வர போதா? இது கிரவுண்ட் ஃப்ளோர் வந்தா கொஞ்சம் சிந்திக்கணும். உள்ள வெள்ளம் ஏறி இந்த 3rd floor 4th floorனா பயம் இல்லை, வெள்ளம் ஏறாது. பெரிய வெள்ளம் வந்தா அது வேற. அப்ப நமக்குள் இருக்க போராட்டங்களை வெற்றி காண வேண்டுமானால் 2வது வசனத்தின்படி கிறிஸ்து உட்பட்டவர்களாய் நாம் வாழ்ந்திருக்க வேண்டும். ஆனா முதல் வசனத்தை சொல்றாரு, கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்ல பாஸ்டர், நான் ஆண்டவருக்குள்ள ஆவிக்குள்ளதான் இருக்கிறேன். என்ன ஆக்கினை தீர்ப்பு? இன்றைக்கு நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற சகல நெகட்டிவ்ஸ், பற்றாக்குறை, போராட்டம், கஷ்டங்கள், நிந்தைகள், இவைகள் எல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதமா? உங்க பிரச்சனைகள் எல்லாம் ஆவிக்குரிய ஆசீர்வாதமா? இல்ல, எல்லாம் மாம்சத்துக்குரிய ஆவி. சிந்திச்சு எல்லா மூஞ்சிகளை ஒவ்வொரு மூஞ்ச கொஞ்சம் ஆராய்ந்து பார்த்தோம்னா பயங்கரமா எங்க போனாலும் பாக்குறேன். எனக்கு அப்படி ஒரு டிசைனிங் கொடுத்துட்டார் ஆண்டவர். யாரை பார்த்தாலும் இவன் இந்த ப்ராப்ளத்தில் இருக்கிறாங்க, இந்த கேஸ் இதுல மாட்டிட்டு இருக்கு. இது எல்லாரும் அறிந்து கொள்வோமானால், நான் டிசைன் பண்ணது போல நீங்க டிசைன் பண்ணுவீங்களா? நம்ம 100க்கு 100 குற்றமற்றவர்களா நம்மளால முடியாது, வாழ முடியாது. அது அப்படி ஆண்டவர் பண்ண வரைக்கும் இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு சரக்கு வச்சிருப்பாரு, இல்லைன்னா நம்ம லூசிபர் போல ஆகிடும். நம்மளுக்கே அந்த பாதிப்பு அவரே உண்டு பண்றாராம். அதே ரோமர்ல இருக்கு. இப்போ அந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததெல்லாம், இவ்வளவு காலம் நீ மாம்சத்தின்படி நடந்ததுனால உன் ஆக்கினைக்குள்ளாக என்ன செய்தாங்க? எல்லாரும் கொண்டு வந்து சேர்த்தாங்க. இனி மாம்சத்திலிருந்து நீ மாறி, உன்னை நான் இப்ப எப்படி திருப்பி அனுப்புறேன்? ஆவிக்குரியவர்களா. எப்படி சொல்றாரு அத? இனி நீ அந்த பாவத்தை, God gave the power of transformation to the lady. அந்த சகோதரிக்கு மறுரூபமாக்கப்படுகிற ஆவியின் உட்பட்டு இருக்கிற கிறிஸ்துவையே இப்ப அவளுக்குள்ள என்ன செய்தாரு? இப்ப அவ எப்படி புறப்பட்டு போயிருப்பா? வந்தவ மாதிரியா? வந்தது போல புறப்பட்டு போயிருப்பாளா? மாறுதலா. இதுவரையில் மாம்சத்துக்கு உட்பட்டவளா இருந்து இவ்வளவு பிரச்சனையோட கூட இருந்தவ இப்ப ஆவிக்கு உட்பட்டவரா மாறினா, there was no condemnation power on her, there was no separation power on her, there was no defect power on her. இப்ப அவ திரும்பி போகிற வேளையிலே, ஒருவேளை இப்ப திரும்பி போறா, யாரெல்லாம் பார்க்க போறா? மறுபடியும் இவளை யாரெல்லாம் குற்றப்படுத்துறாங்களோ அவங்க எல்லாம் தானே பார்க்க போறா. உண்மைதானே? மாற்றம் இல்லை இல்லையா? சரி. இப்ப இவனுக்கு போய் பார்த்தவனுக்கு கல்லால் அடிக்க வந்தாங்க இல்லையா, அவங்க டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி தானே அவங்களும் போயிருக்கிறாங்க. கரெக்டுங்களா? அவங்க மனதிலே குத்தப்பட்டவர்களாய் அவங்க என்ன செய்தாங்க? திரும்பி போனாங்க. இப்ப இவளும் எப்படி போறா? டிரான்ஸ்ஃபார்ம்டா போறா. ஓகேங்களா? புரியுதுங்களா? குற்றப்படுத்த வேண்டவங்களும் இவ குற்றவாளி அல்ல, நானே குற்றவாளி, தானும் திருந்தி கொண்டா இவ மேல இருக்க குற்றத்தை அவங்க திருத்திக்கிட்டாங்க. இப்ப இவளையும் என்ன பண்றாரு ஆண்டவர்? தன் குற்றத்தை திருத்துறாரு. இனி பாவம் செய்யாதபடி ஆவியின்படி போன்னு சொல்லி அனுப்புறாரு. இப்ப இவங்க மீட் பண்றாங்க. முன்னாடி மாம்சத்துல மீட் பண்ணவங்க இப்ப எப்படி மீட் பண்றாங்க?
ஒரு கிரைஸ்ட் இருந்ததுனால தான் அது அங்க நடந்தது. ஒரு கிறிஸ்து இருந்ததுனால தான் அது அங்க நடந்தது. ஒரு கிறிஸ்தவன் அப்படி இருந்தா ஏன் இந்த உலகம் பிரமாதமா மாறாது? சோ நீங்க ஆவியிலே மாறாது. நீங்க கிறிஸ்து செய்தது கூட உங்களை மாற்ற ஆரம்பிக்கிறது. கர்த்தர் உங்களை மாற்றுவார். தேவன் அப்படிப்பட்ட வல்லமை உங்களுக்கு